நம்ம பாடியில கல் இருக்குன்னு சொன்னாலே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, இல்ல கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், இல்ல டான்சில்ஸ்ல ஸ்டோன் அப்படிதான் நினைக்கிறாங்க. பட் சலைவரி ஸ்டோன் கூட இருக்கு. அதாவது நமக்கு வாய் சுத்தி 3 கிளான்ஸ் இருக்கு எச்ச சுரக்கிறதுக்கு. அதுல கூட சில நேரம் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், சலைவா கிளாண்டால ஃபார்ம் ஆகும், பட் வெளியில செக்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்டோன் வந்து அந்த சலைவரி கிளாண்ட் செக்ரீஷனை பிளாக் பண்றதுனால நம்ம சாப்பிடும் போது எந்த கிளாண்டோ, இப்ப இந்த இடத்துல கிளாண்டா இருந்தா இது வீங்கிடும், இந்த இடத்துல இருந்தா சாப்பாடு வாயில வைக்கும் போதோ இல்ல வாயில் அந்த சாப்பாடு ஸ்மெல் கேட்டாலே நமக்கு எச்ச சுரக்கும் போது அந்த கிளாண்ட் வீங்கி வலி இருக்கும். தண்ணி கம்மியா குடிக்கிறது டீஹைட்ரேஷனால வரலாம். சில மெடிசன்ஸ் நம்ம சலைவரி செக்ரேஷனை கம்மி பண்ணுது, ஆன்டி ஹிஸ்டமின்ஸ், ஆன்டி டிப்ரெசன்ட், இது மாதிரி ரொம்ப லாங் டர்ம் சாப்பிடும் போது சலைவரி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. புவர் ஓரல் ஹைஜீன், வாய் கிளீனா வச்சு இல்லாம இருந்தாலும் சில பேருக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அந்த டக்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, நம்மளோட பிளட் கால்சியம் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அங்கங்க ஒரு கட்டி மாதிரி கால்சியம் டெபாசிட் ஆகுற மாதிரியே சலைவரி கிளாண்ட்லயும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகலாம். சாப்பிடும் போது இந்த மாதிரி திடீர்னு வீக்கம் வந்தாலோ இல்ல பஸ் டிஸ்சார்ஜ் ஆகி இல்ல பேட் பிரெத் வந்தா உடனே உங்க டென்டிஸ்ட கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.